ஆர்கனைசேஷன் நேம் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா. இது ரிலீஸ் ஆயிருக்க ரெகுலர் பேசிஸ் ஜாப்ஸ், அதாவது பெர்மனன்ட் ஜாப்ஸ்க்கு உண்டான நோட்டிஃபிகேஷன் வந்து இந்த வீடியோல பார்க்கலாம். டோட்டல் வேகன்சி பார்த்தீங்கன்னா 253 இருக்கு. சேலரியோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 48,480 to 1,20,940 பெர் மந்த். அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் December 3, 2024. ஆன்லைன்லேயே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஜாப் லொக்கேஷன் வந்து ஆல் ஓவர் இந்தியாவில் நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ போஸ்ட் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா மல்டிபிளாக இருக்குது. ஸோ மேனேஜர், அசிஸ்டன்ட் மேனேஜர் அந்த கேட்டகரி ஜாப் இது. ஸோ அதனால் வந்து ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ண முடியாது. உங்களுக்கு வந்து ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் பேங்க்கில் பெர்மனெண்ட்டாக ஒர்க் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்க கேண்டிடேட்ஸ் வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வேகன்சியோட டீட்டெயில்ஸில் அந்த டோட்டல் 253 வேகன்சிஸ் எந்தெந்த போஸ்டிங் கீழே வருது அப்படின்ற அந்த டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குது. சிஎம் ஸ்பெஷலிஸ்ட் ஐடி அண்ட் அதர் ஸ்ட்ரீம்ஸ் அதில் வந்து 10 வேகன்சிஸ் இருக்குது. அப்புறம் வந்து எஸ்எம் ஸ்பெஷலிஸ்ட் அதில் வந்து ஒரு 56 போஸ்ட்டும், எம்ஜிஆர் ஸ்பெஷலிஸ்ட் அதில் வந்து 160 போஸ்ட் வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஏஎம் ஐடி ஸ்பெஷலிஸ்ட் அதில் வந்து 25 போஸ்ட் இருக்குது. குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து பிஇ பிடெக் இன்ஜினியரிங்கில் கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஐடி, அப்புறம் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன்ஸ், இசிஇ, அதுக்கப்புறம் எம்சிஏ, டேட்டா சயின்ஸ். ஸோ இந்த மாதிரி ஐடி ரிலேட்டட் இன்ஜினியரிங் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம். பட் இதோட சேர்த்து எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கும் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும். அதை வந்து அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். உங்களோட குவாலிஃபிகேஷன் அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் அது மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதே போல் எம்டெக் கம்ப்ளீட் பண்ணியிருக்க கேண்டிடேட்ஸும் அப்ளை பண்ணலாம். சேலரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்கேலுக்கு ஏற்றாப்புல அது வந்து மாறும். இப்போ வந்து SC4 அதாவது சிஎம் ஸ்பெஷலிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மந்த்லி சேலரியே 1 லேக்லேருந்து ஸ்டார்ட் ஆகி 1,20,000 அந்த ரேஞ்சில் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கேல் 3 அதில் வந்து 85,000 to 1,05,000. ஸ்கேல் 2க்கு பார்த்தீங்கன்னா 64,000லேருந்து 93,000. ஸ்கேல் 1க்கு வந்து 48லேருந்து 85,000 இந்த ரேஞ்சில் இருக்கும். எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கனால உங்களுக்கு வந்து நல்ல ஹை சேலரி கிடைக்கும். ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும், அதாவது ஒவ்வொரு ஸ்கேலுக்கும் எவ்வளோ மினிமம் எவ்வளோ மேக்ஸிமம் அந்த டீட்டெயில்ஸ் வந்து இங்கே இருக்குது. நெக்ஸ்ட் வந்து அப்ளிகேஷன் ஃபீ. ஜென்ரல் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 850 + ஜிஎஸ்டி. SC/ST விமன் கேண்டிடேட்ஸ், இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்ஸ்க்கு 175 + ஜிஎஸ்டி. உங்களோட குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் மேட்ச் ஆகுதான்னு பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்க. ஒன்ஸ் வந்து நீங்கள் அப்ளிகேஷன் ஃபீ பே பண்ணிட்டீங்கன்னா ரீஃபண்ட் கிடைக்காது. செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து இனிஷியலாக வந்து ஆன்லைன் டெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பர்சனல் இன்டர்வியூ, குரூப் டிஸ்கஷன் இந்த மாதிரி வேரியஸ் ஸ்டேஜஸ் இருக்கும். அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் வந்து December 3, 2024. ஆன்லைன் எக்ஸாமினேஷன் December 14 இருக்கும். இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா செகண்ட் வீக் ஆஃப் ஜனவரி. ஸோ நெக்ஸ்ட் இயர் ஜனவரியில் வந்து இருக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு பிளேஸ்மெண்ட். ஸோ இம்பார்ட்டன்ட் லிங்க் செக்ஷனில் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இருக்குது. இதை நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். ரொம்ப டீட்டெயில்டாக இருக்கும். அதனால் வந்து உங்களோட குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் வந்து செக் பண்ணி பார்த்துங்க. இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இது. ஸோ ஸ்கேல் அப்புறம் வந்து ரோல், ஒவ்வொரு ஸ்கேலுக்கும் எவ்வளோ டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ், அதில் வந்து எந்தெந்த கேட்டகரி கீழே எவ்வளோன்ற அந்த டீட்டெயில்ஸ் இந்த டேபிளில் இருக்குது. ஸோ போஸ்ட் நேம். ஸோ நம்ம மேலே பார்த்தது வந்து ஸ்கேல், அதில் வந்து ஒவ்வொரு போஸ்ட் நேம். இப்போ டிசைன்னா டிசைன் வந்து UI/UX டிசைனர், அதில் மட்டும் எவ்வளோ வேகன்சிஸ். அதே போல் டெவலப்பர் ஜாவா, அதில் 2 டைப் இருக்குது. ஜாவா டெவலப்பர், மொபைல் டெவலப்பர். ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக எவ்வளோ வேகன்சிஸ். இந்த மாதிரி டீட்டெயில்டாக இருக்குது. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 15 டைப்ஸ் ஆஃப் ஜாப் ப்ரொஃபைல் இருக்குது. அது ஒவ்வொன்றும் கீழேயும் வந்து ஜாப் ரோல் இருக்குது. இதை செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டீட்டெயில்டான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ UI/UX டிசைனர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது என்ன ஸ்கேல்னு பார்த்துக்கோங்க. அதோட ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாபோட ஸ்பெசிஃபிக் ஸ்கில்ஸ், அதில் என்ன மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணணும் அந்த மாதிரி இருக்குது. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் இது வந்து ஜென்ரலாக இருக்கும். பேச்சுலர், மாஸ்டர்ஸ் டிகிரியில் வந்து எனி டிகிரி கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். பட் முக்கியமானது பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ். ஸ்கேல் 3 டைப் போஸ்ட்டுக்கு மினிமம் பார்த்தீங்கன்னா 6 இயர்ஸ் போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் தான் பர்டிகுலர் டொமைனில் இருக்கணும். ஸ்கேல் 2க்கு பார்த்தீங்கன்னா மினிமம் 4 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். இதே போல் ஒவ்வொரு ரோலுக்கும் தனித்தனியாக இருக்குது, டீட்டெயில்டாக இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. இதோட டேபிள் பார்த்தீங்கன்னா கீழே வரைக்கும் இருக்கும். டோட்டலாக 53 பேஜஸ் இருக்குது. ஸோ அப்ளை பண்ணுற கேண்டிடேட்ஸ் வந்து இதை டீட்டெயில்டாக செக் பண்ணிக்கோங்க. எல்லா போஸ்ட்டுக்குமே ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணுற மாதிரியே கிடையாது. மினிமம் வந்து 4 இயர்ஸ், 6 இயர்ஸ், 2 இயர்ஸ் இந்த மாதிரி ஸ்கேலுக்கு ஏற்றாப்புல வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அப்ளை பண்ணுறதுக்கு பேஜோட பாட்டம் வந்தீங்கன்னா அப்ளை ஆன்லைன் ஒரு பட்டன் இருக்கும். இந்த க்ரீன் கலர் பட்டன் இதை கிளிக் பண்ணுங்கள். அப்ளை பண்ணுறதுக்கான டைரக்ட் லிங்க் இது. இதில் வந்து ஸ்டார்ட் டேட், எண்ட் டேட் இருக்கும். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா டாப்பில் வந்து எல்லோ கலர் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு 6 ஸ்டெப்ஸ் இருக்கும். ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் இந்த ஸ்டார் போட்டிருக்க ஃபீல்ட்ஸ் வந்து மேண்டேட்ரி. இதை ஃபில் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் பாட்டமில் இருக்கும், அதை கொடுங்க. அடுத்தடுத்த ஸ்டெப்பு போகும். எல்லா ஸ்டெப்ஸையும் ஃபில் பண்ணிட்டு ஃபைனலாக வந்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீ பே பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட கேட்டகரிக்கு ஏற்றாப்புல அதையும் பே பண்ணிட்டீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆயிரும். உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து நீங்கள் லாகின் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் December 3, 2024.
இந்த லாகின் டீட்டெயில்ஸ வச்சு உங்களுக்கு வந்து அப்ளிகேஷனோட ஸ்டேட்டஸ், அதுக்கப்புறம் அட்மிட் கார்ட் டவுன்லோட் பண்றது எல்லாமே அத வச்சு தான் பண்ணணும். ஸோ, அதனால சேவ் பண்ணி வச்சுக்கங்க. இன்ட்ரெஸ்ட் இருக்க கேண்டிடேட்ஸ் உங்களோட எலிஜிபிலிட்டி, எக்ஸ்பீரியன்ஸ், ஏஜ் லிமிட் இது எல்லாத்தையும் கரெக்ட்டா வெரிஃபை பண்ணிட்டு, லாஸ்ட் டேட் வரைக்கும் வெயிட் பண்ணாம இமிடியேட்டா அப்ளை பண்ணிருங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஜாப் சர்ச் பண்ற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. இந்த ஜாப் ரிலேட்டடா ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.